இது ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு பதிவு தலைவா. 2 அக்கா, 2 தம்பி. 4 பேரு சேர்ந்து மோமோஸ் கடை ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாப் அமிஸ்டர் கோல்டன் டெம்பிள் முன்னாடி வாசலுக்கு நேரா. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு எப்படித்தான்யா இருக்கணும்? இவர் வந்து மோமோஸ் கிண்ட, அந்த அக்கா சாஸ ஊத்தி குடுக்க, அந்த அக்கா இன்னொரு அக்கா வந்து பார்சல் கட்ட, இன்னொருத்தர் வந்து ஆளுகள கூப்பிட, இந்த மாரி மாத்தி மாத்தி ஒவ்வொரு வேலைய பார்த்துக்கிட்டு நீட்டா, இவர்லாம் வந்து நீட்டா வந்து சோடா கொண்டு குடிப்பாப்புல, பயங்கரமா பண்ணுவாப்புல. கடைக்குட்டி சிங்கம் அங்கிட்டு இருக்கவரு. அவர் வந்து கேமரா பிடிக்காம இருக்கேன். அவருக்கு காட்டுறேன். அவெல்லாம் நீட்டா பண்ணுவாப்புல. இவர் நீட்டா சிரிச்சு பேசிக்கிட்டு அழகா எல்லாத்தையும் வரவேற்று நீட்டா அழகா பேசுவாப்புல. அழகா ரெஸ்பெக்ட் பண்ணுவாப்புல. என்னையும் ஒரு ஆளா மதிச்சு இந்த வீடியோ எடுக்கவான்னு கேட்டேன்னா, நீங்க எடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊருன்னு கேட்டு பயங்கர ரெஸ்பெக்ட்யா. ரொம்ப அவ்வளோ காமா அமைதியா பயங்கர ரெஸ்பெக்ட் பண்ணி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்களை இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டா எடுத்து காமிச்சிருந்தேன். என் கண்ணே பற்றும் போல. இப்ப போய் வீட்டுல போய் இந்த மிளகாலாம் இது பண்ணி வர மிளகாலாம் போட்டு டிஸ்டி சுத்தி போடணுமே அவங்களுக்கு. கையில கத்தி ஆளு பார்க்க பயங்கரமா இருக்காங்க. ஒரு வெட்டி போடுவாங்க அப்படின்னு நினைச்சு பக்கத்துல மட்டும் நான் அப்படியே தயங்கிட்டே நின்னேன். ஐயப்பா கையில கத்திலாம் வச்சிருக்காங்க, ரொம்ப பயங்கரமா வச்சிருக்காங்க. நம்ம எப்படா போய் பேசுறேன்னு தயங்கிட்டே நின்னேன். ஆனா போய் பேசுறேன்னு தெரிஞ்ச ஆளு ஃபுல்லா தங்கமான ஆளுங்க. ஆளு மேல பார்க்க தோலா இருக்கு. ஆனா ஃபுல்லா தங்கத்தை இறக்கி பதுக்கி வச்சிருக்காங்க மேல. இவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமிஸ்டர் கோல்டன் டெம்பிள்ல இருந்து சம்பு பாட்டு இவங்க சொன்னாங்க. சம்பு பாட்டு போராட்டம் நடக்குது, விவசாய போராட்டம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லி நானும் கிளம்பிட்டேன். ஃப்ரீ பஸ் தலைவா இங்க இருக்குன்னே தெரியாது. நானும் தற்குறித்தனமா ஃபுல்லா ஆட்டோவை பிடிச்சி 20 ரூபா 30 ரூபா செலவழிச்சு நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். நிறைய டூரிஸ்ட் தெரியாது. நான் இப்ப சொல்றேன் கேட்டுங்க. அங்க உள்ள கோல்டன் டெம்பிள் போனீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரீ பஸ் அங்க இருந்துகிட்டே இருக்கு. இந்த மனுஷன் கூட பார்த்து கேளுங்க. அங்க இருக்க ஆள்கிட்ட கேட்டு போங்க. நானும் ஃப்ரீ பஸ் இருக்குன்னு தெரியாம நான் பாட்டுக்கு 30 ரூபா 40 ரூபா சொல்லி ஆட்டோக்கு நடந்தலாம் வந்தேன் அங்க இருந்து தெரியாம கொள்ளாம. இவன் சொல்லிட்டே போனாப்ல ஃப்ரீ பஸ் இருக்கு பார்த்து போங்க. அங்க சமூக படுற போராட்டம் நடக்குது, அதையும் போய் பாருங்க. எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஊருக்காரர் ரொம்ப நல்ல மனுஷங்க. ரொம்ப காமா அமைதியா அழகா பேசினாங்க. ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்ணேன். டெல்லியில கூட திருட்டு பையன் இது ஜாஸ்தி, திருட்டு பசங்க அதெல்லாம் ஜாஸ்தி. இங்க கூட அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியல. சொல்லுவாங்க திருடங்க இருக்காங்க சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஒண்ணு கிடையாது. நீட்டா செக்யூரா ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப பஞ்சாப் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு நானும் அப்படி கிளம்பிட்டேன் பஞ்சாப்ல இருந்து. நல்ல மனுஷங்க நல்லா நீட்டா பாத்துக்கிட்டாங்க. ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணி பாத்து போங்க. அவசியமா நம்ம போய் விடணும்னு அவங்களே வந்து பஸ்ஸெல்லாம் ஏத்தி விட்டு சீட்லாம் பிடிச்சு கொடுத்து நானும் கிளம்பிட்டேன் தலைவா விவசாய போராட்டத்தில் பார்ப்போம் தலைவா. இப்போ நான் வந்து பஞ்சாப் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கேன். அங்கே வந்து அந்த மெயின் ரோடு வந்து அந்த சைடு இருக்கு. ஏதோ நாடு விட்டு நாடு தீவிரவாதி போகிற மாதிரி பிடிச்சிருக்காங்க.